இப்போது நம்ம வந்து ஒரு செட்டப்பை வந்து பயன்படுத்தி ஒரு ட்ரேடிங் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஒரு என்ட்ரி வந்து நம்ம எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லை ஸ்டாப் லாஸ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வெயிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்டு வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். நம்மளை இங்கிட்டு போயிருமோ, அங்கிட்டு போயிருமோ, இந்த மாதிரியான பல எண்ணங்கள் வந்து நமக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் வரதால் நம்ம என்ட்ரி மேலே இருந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி போகிறதால நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே வந்து இது போகுமா போகாதா, இது போன்ற எண்ணங்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரியான எண்ணங்களோடய நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ ட்ரேடிங் வந்து என்ன சொல்கிறாங்க, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரோபோ மாதிரி வந்து ஆக்ட் ஆகணும், ரோபோ மாதிரி நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட என்ட்ரி கண்டிஷன் மீட் ஆனால் என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் கண்டிஷன் மீட் ஆனால் எக்ஸிட் ஆகணும். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் வந்து அன்வான்டாக நீங்கள் வந்து அந்த ஸ்டாக் எடுத்து திரும்ப அனலிசிஸ் பண்ணுறதோ, இல்லை அது போகுமா போகாதா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே போட்டு உங்களை குழப்பிக்கிறதோ, இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரவிடாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஜேர்னல் வந்து நம்ம எழுதுகிறோம். நம்ம ஒரு என்ட்ரி எடுத்த பிறகு அந்த என்ட்ரி நமக்கு எப்படி போச்சு, அந்த என்ட்ரி லைவில் போயிட்டு இருந்திருக்கப்போ நமக்கு எந்த மாதிரியான தாட்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ட்ரேட் ஜேர்னல் பண்ணுறப்போ நம்மளே வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம என்ட்ரி எடுத்ததில் எந்த என்ட்ரி நல்லா போனது அப்படின்றத நம்ம வந்து நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம தெளிவாக வந்து நம்ம எதையும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்த பிறகு அது என்ன ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி எடுத்தோம், என்ன செக்டார் அதை வந்து நம்ம இங்கே நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? எழுதிட்டு ரீசன் ஃபார் த என்ட்ரி, என்ன ரீசன்னால் நீங்கள் அதில் என்ட்ரி எடுத்தீங்க அதை இங்கே எழுதணும். எந்த ப்ரைஸில் அடுத்து என்ட்ரி எடுத்தீங்க, எங்கே எக்ஸிட் ஆனீங்க, அந்த என்ட்ரியில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சா லாஸ் வந்துச்சா அதை நீங்கள் வந்து இங்கே எழுதணும். ஸோ எழுதிட்டு அந்த என்ட்ரி எடுத்து ட்ரேடிங் பண்ணி போயிட்டு இருந்தப்போ எந்த மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அதை வந்து நீங்கள் எழுதணும். என்ட்ரி எடுத்து க்ளோஸ் பண்ண பிறகு எந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, ஸோ அதையும் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதுகிறப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மிஸ்டேக்ஸ், என்ட்ரி எடுக்கிறப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிறப்போ ரிப்பீட்டடாக நீங்கள் எந்த மாதிரியான மிஸ்டேக் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக்கை எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகும். ஓகேங்களா? இப்போது இந்த ஜேர்னல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஒரு நோட்டில் வந்து எல்லா ட்ரேடுக்குமே நீங்கள் வந்து எழுத தான் உங்களுக்கான ட்ரேடிங், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் விட்டுறாமல் எழுதுங்க. ட்ரேடு எடுத்தோம், க்ளோஸ் பண்ணோம், அது வந்து ட்ரேடிங் கிடையாது. அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணிட்டு மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 month ஒன்ஸ் இல்லை 20 trades ஒன்ஸ் அப்போது வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ரீகேப் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். அப்போ தான் உங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதில் உங்களுக்கு எது ஒர்க் ஆகலை அப்படின்றத வந்து உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.